வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் எனக்கு என்னன்னே தெரியல, எல்லாமே ஃபிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஊழ சதையாகுது. சார் நல்லாவே தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா பாடி பெயின் அதிகமாக இருக்குது. சார் என்னன்னே தெரியல, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணுவேன், அவ்வளோ எலும்பு மாதிரி இருப்பேன், ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல சார், அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு உச்சி முதல் பாதம் வரை எந்த கம்ப்ளைண்ட் அன்றைக்கி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் வலி, அடுத்தது குடல் வலி. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. என்றைக்கு ஏன் உடல் வலி வருதுன்னா, குடல் வலியால் உடல் வலி வரும். குடலில் நம்ம பார்த்திங்கனாக்கா சரியாகவே பேணி பாதுகாப்பது இல்லை. கண்டதை உள்ளே போடுறோம் இல்லையா, பிடிச்சிருக்கிறது, ஃபேன்சியாக அழகாக இருக்கிறது, கெமிக்கலாக அது செட் ஆகுமா, நமக்கு அது ஒவ்வொன்றுமே கதறும். உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு பாய்ஸனான ஒரு விஷயத்த மேலே ஊற்றுனா அப்படி இருக்கும், எரியும் இல்லையா உங்கள் ஸ்கின்னு. வேணான்னு சொல்லி ஒதுக்கிறீங்களே, அடிக்கிற வெயில் உங்களுக்கு ஒரு கொடையை பிடிக்கிறீங்களே, அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்க குடலை நம்ம பார்க்குறதே கிடையாது. அதே மாதிரி தான் அடிக்கிற வெயில் இப்பா தாங்க முடியலன்னு சொல்கிற உங்களுக்கு அதே வார்த்தையை தான் குடலும் சொல்லும். நீங்கள் சாப்பிட்ற உணவை பற்றின, அப்பா என்னால் தாங்கலை, எனக்கு வலிக்குது, எரியுதுன்னு சொல்கிறது உங்களுக்கு காதில் கேட்காது. ஒரு ஸ்டேஜில் அது தானாக பழுதுபடும் பொழுது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் அது உணர்த்தும், நான் கெட்டு போயிட்டுருக்கேன், நான் டேஞ்சரில் இருக்கேன்னு. அந்த வலி உங்களை உணர்த்தும் பொழுது தான் நீங்கள் போய் டாக்டரை போய் பார்ப்பீங்க. அவர் குடலில் பிரச்சனை இருக்குது, குடலில் புண்ணு இருக்குது, அது அல்சர் இருக்குது, கேன்சர் இருக்குதுன்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கும் பொழுது தான் நம்ம குடலுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதுதான் இந்த குடல் தான் உங்களோட பசி ஆற்றுது, உங்களுக்கான ஸ்டெமினா கொடுக்குது. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நான் போராடுறேன்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான உணவுகளை நம்ம சாப்பிட்றோமா, நேரத்துக்கு உணவு கொடுக்குறோமா, இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வந்து கேன்சரில் ஆரம்பித்து சுகரில் ஆரம்பித்து எல்லாமே அல்சரில் நின்று படாப்படுத்திகிட்டு இருக்கும். இன்றைக்கி உடல் வலி சொன்னேன் இல்லையா, உடல் பெருத்து போகுது, தைராய்டு ப்ராப்ளம் வருது இல்லையா, இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம சாப்பாடு முறை. அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை தப்பு பண்ணுறோம், சமைச்ச சாப்பாடை திருப்பி சமைக்கிறது. இதுதான் இன்றைக்கி டைட்டிலு. சமைச்ச சாப்பாடை நம்ம திருப்பி சமைச்சு இல்லைன்னா திருப்பி ஹீட் பண்ணி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்குன்னா அதோட வேதி வினைகள் அப்படியே மாறும். எண்ணெய் நம்ம பார்த்திங்கனாக்கா நம்ம திருப்பி சமைச்சு வச்சுட்டு திருப்பி அதிலே பொரிக்கக்கூடாது. இன்றைக்கி ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை சமைச்ச ஃபுட்டை நம்ம மீண்டும் சுட வைக்கலாம். எப்போது? உடனே நீங்கள் சமைச்சு வைக்கிறீங்க இல்லையா, உடனே நீங்கள் ஆறி போச்சுன்னா ஒரு தடவை சுட வைக்கலாம், அவ்வளோதான். அது ஜஸ்ட் ஃபார் சூடுக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகி நீ காலையில் சமைச்ச ஃபுட்டை நீங்கள் நைட்டு சுட வச்சு அடுத்த நாள் சுட வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சுட வச்சு, அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சுட வைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் பாய்சன்லேருந்து அதிக பாய்சன். ஆக நம்ம சேமிக்கிறோம், நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கிறோம், ஸ்டைலிஷ் ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடிய உணவுகள், ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சு சாப்பிட்ற ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது இமிடியேட்டாக, அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதை நாள் கணக்கில் பண்டிலாக வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உணவு முறைகளில் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் செஞ்சாங்க, இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சாங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. காரணம், அங்கே ஆர்கானிக்கான ஃபுட் இருந்துச்சு, ஆர்கான சமையல் இருந்துச்சு, பானைன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அங்கே சமைக்கிறது பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும். 3 நாள் 4 நாள் 5 நாள் கூட கெட்டு போகாத உணவுலாம் இருக்குது. அந்த காலத்தில் எனக்கு நேர்த்தி வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி பிடிக்கும்னு அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி அது உதவாது. ஏன்னா மீனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிரிஞ்சு அடித்து கெமிக்கல் அடித்து அதை பிடிக்கிற விதமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே ஒரு கெமிக்கல் தூவுறாங்க, மேலே வருது, வளைய போகிறாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கெமிக்கலில் யார் வயிற்றுக்குள்ளே போகுது? நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஸோ ஒரு தடவை சமைக்கிறோமா, அந்த ஒரு சின்ன தப்பு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பெரும் தப்புக்கு தான் உள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் பெரும் தப்பு தான் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறது. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோழி குழம்பு, அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க சொல்கிறேன், கோழி குழம்புலாம் பார்த்திங்கனாக்கா நாட்டுக்கோழிலாம் காலையில் சமைக்கிறாங்கன்னா மதியானத்துக்குள்ளே காலி பண்ணிவிடுவாங்க, மதியம் வரைக்கும் கூட தாங்கி வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்படியே உணவு பாய்சனாக மாறிடும், ஃபுட் பாய்சனாக மாறும்னு அவங்களுக்கு தெரியும். அது நார்மலான அந்த ஒயிட் கோழிலாம் இப்போ வருது பார்த்திங்களா, அது ஒரு நாள் தாண்டுவாங்க, ஆனால் அடுத்த நாள் சுட வச்சு சாப்பிடக்கூடாது. அதுதான் குடலில் இருக்கக்கூடிய திசுக்களை திரள வைக்கும், குடலை மிரள வைக்கும். காரணம் என்னென்னா அவ்வளோ கெமிக்கலாக ஆசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தோசை மாவு புளிச்சு வச்சுருப்பாங்க, அது ஒன்று. குழம்புகளை ரசம்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு தடவை தான், அது லைட்டாக என்ன பண்ணும், ரசம் பார்த்திங்கன்னா கொதிக்க வைப்பாங்க, லைட்டாக பார்த்திங்கன்னா 4 சைடு அந்த பபிள்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க, கொதிய விட்டுறாது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரசம் டேஸ்ட்டே இருக்காது. அதேமாதிரி தான் ரசத்தை சுட பண்ணி சாப்பிட்றது, அதுதான் பார்த்திங்கன்னா ரசம் விஷமாகும். அதை மட்டும் சுட வைக்கவே கூடாது, ரசம் மட்டும் திருப்பி சுட வைக்கக்கூடாது.
எல்லாமே வந்து பாய்சன் தான். இது பயங்கரமான ரசத்தை மட்டும் என்றைக்கும் சுட வச்சு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உணவுகள், நிறைய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுட வச்சு திருப்பி வேண்டாம். எண்ணெய் அறவே வேண்டாம். நம்ம அதிலெல்லாம் கஞ்சித்தனம் பண்ணோம்னா மெடிக்கலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற விஷயம். நான் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு அழகான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இது அழுக்கு தானே பிரச்சனை, எண்ணெயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வடிகட்டிட்டேன், அங்கே வந்து தூசி இருக்காது அப்படின்னு. எண்ணெயோட பதமே அங்கே போயிடும். எண்ணெயோடைய பதம் பரம பதமாக மாறும். எப்போ பரமபதம்? பரமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட அழகம், அது பதமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஓகே. இந்த பரமபதம் வந்து ஏனியில் ஏறினா சந்தோஷம், பாம்பு மாரி கொத்தி கீழே இறங்குனா அதுதான் நம்மளோட ஏஜ் ரிவைசிங். எதுக்காக அதை சொன்னேன்னா அதுக்கு தான். ஏஜ் ரிவைசிங் எப்போ ஆகும்? 25 வயசில் பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசில் மாதிரி தெரிகிற அந்த நரை அடிச்சிருதா, கார்பன் சத்தை. அடுத்தது தோல் சுருக்கம். என்னப்பா எனக்குலாம் கம்மியான ஏஜ் தான், பார்த்தேன் குண்டாக போய் பார்க்கறதுக்கு 30-40 வயசில் இருப்பான். என்னப்பா வயசுன்னு கேட்டோம்னா எனக்கு இப்போ தான் சார் 23. நம்பவே முடியாது. தோல் சுருக்கம், கண் சுருக்கம், முடி உதிர்தல், வழுக்கை, ஒபிசிட்டி, இரத்த கோளாறு பிரச்சனைகள், சுகர் ஆரம்பத்துலேயே வருது. எல்லாமே இந்த மறுபடி சமைச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வருது. சுகர் அதிகமாக வர்றதுக்கு காரணம் அதுதான். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பொருளையும் சுட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும், ஆனால் அது வேஸ்ட். டேஸ்ட் இருக்கும் ஆனால் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை கூட பண்ணும்போது உங்கள் நாக்குக்கு அது ருசியாக தெரியும். அது ஃபுட் பாய்சனாக மாறிடும். குடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு 90% பேருக்கு பாதி குடல் தான் வேலை செய்யும், பாதி குடல் வேலை செய்கிறதில்ல. அதனால தான் மலச்சிக்கல் வருது. ஏன்னா அங்கே வேலை செய்யலையே. குடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் சாப்பிட்டு எல்லாம் தங்கிக்கிறது, அப்படி கிடையாது. அந்த குடல்லே ஒரு சொல்யூஷன் ஒன்று சுரக்கும் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அப்படி வளன்னு அள்ளி தள்ளி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கான பக்குவம், எலாசிட்டி இருக்கும் அந்த குடலுக்கு. அந்த எலாசிட்டி போயிடும். எலாசிட்டி போனால் தானே உங்களுக்கு கீழே கடைசி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட உணவு நீங்கள் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதை இழுத்து வளைச்சி அதை ஃப்ரிக்ஷனாக ஸ்ப்ரிங் மாதிரி தள்ளி உணவு ஜீரணிக்கும் மண்டலத்துக்குள்ளே தள்ளி விடும். இன்றைக்கி வந்து அந்த குடல்லே எலாசிட்டி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி கேணியில் தான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறத அள்ளிட்டு மீதி அப்படியே உள்ளே வச்சுருக்கோம். இங்கே தான் டெஸ்பேச் ரூம். இப்போ குடலுக்கு ரப்பர் தன்மை கம்மியாகிவிடும். அதாவது எலாசிட்டி, அதுக்கப்புறம் எலாசிட்டி போயிடும், அதுக்கப்புறம் பம்பிங் கெப்பாசிட்டி போயிடும், அதுக்கப்புறம் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி போயிடும். அந்த சொல்யூஷன் சுரக்குது பார்த்தீங்களா, அந்த வளவளப்பு, அந்த சாப்பிட்ற ஃபைனாக அழகாக வலிக்க போ சர்க்கஸ் மாதிரி போகணும். இப்போ கரடு முட்டா இருந்துச்சுன்னா பாதி அங்கே பாதி இங்கே பாதி இங்கே பாதி இங்கே அங்கேயே பாதி நின்றுடும், போகாது. திருப்பி நான் டெஸ்பாச் ரூமுக்கு போய் நிறுத்தணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜிக்ஸாக பள்ளமாக அப்படியே நின்றுச்சுனாக்கா இந்த மேடில் கொஞ்சம் நிற்கும், இந்த மேடில் கொஞ்சம் நிற்கும், இந்த மேடில் நிற்கும். இந்த வளவளப்பு தன்மையே இருக்காது. அங்கே தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம சாப்பிட்டோம் மோஷன் போய்ட்டோம் நினச்சிட்ருக்கோம். இல்லை, அங்கே தான் பாதியாக நின்றுக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வந்துச்சு போட்டுருக்கணும். இல்லை, 50% தான் வந்திருக்கும், மீதி 50% அங்கங்கே உட்காந்துட்ருக்கும். சின்ன துகள்கள் அதுதான் கட்டி பிடிச்சி போய் குடலில் கேன்சராக மாறுது. இன்றைக்கி கோலன் கேன்சராக மாறுது. இதுதான் பைல்ஸ் வரதுக்கு காரணம். பைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிருமி ஃபார்ம் ஆகுதுல குடலில், அதெல்லாம் இந்த உணவுகளால் வர்றது தான். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த காலத்தில் ரொம்ப ரேராக சொல்லுவாங்க எனக்கு மூளை பிரச்சனை இருக்குது, ரத்தம் மூலம்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து வர்றது தான். எது மெயின் காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த சமைச்ச உணவே சமைச்சு சாப்பிட்றது, சமைச்ச எண்ணெயில் திருப்பி சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே இதன் காரணமாக தான். நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். மற்றவங்க சொல்கிறோம் நான் சொல்கிறேங்கிறதுலாம் செகண்டரி. உட்காந்து கண்மூடி நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மை புரியும். என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய், முக்கியமாக எண்ணெயை கன்சிடர் பண்ணுங்கள். சாப்பிட்ற சாப்பாடு, சாம்பார், அதேமாதிரி புளிக்குழம்பு, அதேமாரி பார்த்திங்கன்னா நான்வெஜ் குழம்புகள், இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம மீண்டும் சூடு வைக்க தேவையில்லை. நம்ம அளவாக சமைச்சிக்குவோம், அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை நமக்கு வந்து அதிகமாக மீந்துருச்சு அப்படின்னாக்கா எத்தனையோ காக்கா குருவிகள் இருக்குது, எத்தனையோ நம்மளுடைய பயிர்கள் இருக்காங்க, அவங்களும் ஏதாவது சாப்பிட்டு போகணும்னு கொடுத்துருவோம். மிச்சம் பிடிக்கணும்னு நினச்சி தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். ஆக எண்ணெய் முதன்மையாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது, எண்ணெய் வந்து சூடு பண்ணல யூஸ் பண்ணாதீங்க. முதல் யூஸ் பண்ணிட்டீங்களா அது மாதிரி நிறையாவே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஊற்றும் போதே கம்மியாக ஊற்றிட்டு சமைக்கிற அளவு பக்குவம் இருந்தாலே போதுமான விஷயம்தான். திருப்பி பூஸ்ட் கண்டிப்பாக நம்மளுடைய பூஸ்ட்டை உடைச்சிடும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.